அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து +2க்கு அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் வந்து கோர்ஸ் நல்லா இருக்குது. எல்லாமே நம்ம படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோர்களும் நினச்சி வந்து அவங்க பசங்க மேலே வந்து இந்த கோர்ஸை திணிக்கிற மாதிரி நிறைய வந்து ஃபீட்பேக் வருது. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையாலுமே டேட்டா சயின்ஸுக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கும், மிஷின் லேர்னிங்க்கும், ஜென்ரேட்டிவ் ஏஐக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் என்னென்னா, +2 முடிச்சிருக்க பசங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரை பற்றின பேசிக் ஐடியா வந்து குறைவாக தான் இருக்கும். ஒரு ஏஐயோ, ஒரு டேட்டா சயின்ஸோ எடுத்த உடனே வந்து அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியுமா அப்படின்னா, கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. ஸோ முதல்ல வந்து பசங்க வந்து யாரெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டும், மிஷின் லேர்னிங்கும், டேட்டா சயின்ஸும் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, முதல்ல வந்து பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை நல்லா படிங்க. ஏன்னா கம்ப்யூட்டரோட அடிப்படை நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்து வந்து அடுத்த லெவலுக்குலாம் நம்ம போக முடியும். ஸோ நம்மளோட அடிப்படை எது அப்படின்னா வந்துட்டு நிச்சயமாக வந்து கம்ப்யூட்டர் தான். ஸோ அதனால் கம்ப்யூட்டரை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது பைத்தானாக இருக்கலாம், இல்லை ஆராக இருக்கலாம், இல்லை C++ஆக இருக்கலாம், இல்லை PHPயாக இருக்கலாம், எது வேணுமாலும் இருக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டரோட அடிப்படை நமக்கு முதல்ல தெரியணும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம போகிறது வந்து சரியான முறையாக இருக்கும், சரியான அணுகுமுறையாக இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து என்னோடய பார்வையாக நான் வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எடுத்த உடனே வந்து நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா, அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. இந்தியாவிலே வந்து புதுசாக அல்காரிதம் கிரியேட் பண்ணுறோமா அப்படின்னா, ஏற்கனவே உருவாக்கக்கூடிய அல்காரிதம் தான் நம்ம டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்து ஏஐ படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களோ, அவங்க வந்து முதல்ல வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை முதல்ல வந்து கற்றுக்கணும். அது கற்றுக்கிறது வந்து ரொம்பவே எளிது. நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, அவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, 1ஆம் வகுப்பில் என்ன கணக்கு என்ன அவங்க புத்தகத்தில் என்ன கணக்கு சொல்லியிருக்காங்களோ, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ஒரு ப்ரோக்ராமாக நீங்கள் போட்டு பாருங்கள். பைத்தானோ, C++ஓ, ஜாவாவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல வந்துட்டு 1ஆம் கிளாஸ்லேருந்து அப்படியே நீங்கள் +2 வரைக்கும் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது வந்து ரொம்ப எளிமையாகிடும். ஏன்னா நம்ம 1ஆம் கிளாஸ் மேக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10th வரைக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். +1 வரைக்குமே நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனாலும் அதை வந்து எளிமையாக நீங்கள் கற்றுக்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாலேஜ் வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம். ஸோ அதனால் யாரெல்லாம் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், அதிலேருந்து நான் ஏஐக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாமே முதல்ல 1ஆம் வகுப்பு மேக்ஸில் ஆரம்பித்து +2 வரைக்குமான மேக்ஸை வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து தாராளமாக வசப்படும். ஸோ முதல்ல இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி.